இந்த துணுக்கைங்க எப்படியா பண்ணுவாங்க? புனித நதியை எப்படி சீர்கெடுத்திட்டீங்களா? ஒரு புனித நதியை இப்படி கலங்கப்படுத்திட்டீங்களே. அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நோன்பு, அதாவது ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நோன்பு இருக்கிறது வழக்கம். எல்லா முஸ்லீம்களும் நோன்பு இருப்பாங்க. அதே போல ஒரு ஒரு 12 பேர் கொண்ட ஒரு என்ன செஞ்சிருக்காங்க, கங்கை நதியில வந்து நோன்பு திறந்திருக்காங்க. அப்போ வந்து சில நான்வெஜ்களை வச்சு அவங்க நோன்பு திறந்து சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, அந்த ஊர்ல உள்ள போலீஸ் என்ன செஞ்சிருக்கு, நம்மளுடைய புனிதமான நதியை வந்து அசுத்தப்படுத்திட்டாங்க. நாங்க அந்த புனிதமான நதியை நம்ம பாதுகாத்து வச்சிருந்தோம். இந்த மாதிரி வந்து நோன்பு திறக்கிறது மாம்சத்தை தின்னு அசுத்தப்படுத்திட்டாங்க. ஆமா, இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு குற்றம். நீங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும். ஏன்னா அதை வந்து நாங்க புனிதமா வச்சிருக்கோம், பணத்தை எரிக்கி வச்சிருக்கோம், செத்தவங்களை வந்து அனுப்பி விட்டு அதுல இருந்து கடவுளுடைய சொர்க்கத்துக்கு வாசலாகவும் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். நிறைய கஞ்சா குடிக்கிறவங்க அங்கேதான் உட்கார்ந்து இருப்பாங்க. சொல்லப்போனா பேண்டுட்டு கழுவுறத கூட நாங்க அங்கேதான் கழுவுவோம். அதை வந்து நாங்க துணி துவைக்க பயன்படுத்தணும். இப்படி நிறைய நிறைய புனிதமான ஸ்தலம். அது வந்து அது அந்த தண்ணியை எடுத்து பார்த்தா 24 கேரட் அந்த கங்கை நதியில் அவ்வளவு ஒரு புனிதம். நீங்க போய் மாம்சத்தை சிக்கனை தின்னுட்டு இப்படி பண்ணலாமா? அதான் தப்பானது. நீங்க கடுமையான தண்டனை கொடுக்கும். இல்ல குடிக்கிறாங்க, குடிச்சுட்டு மாம்சத்தை தின்னுட்டு அசுத்தப்படுத்திட்டாங்கன்னா நியாயம். இல்ல குறுப்பா உட்காந்து பிளாக் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு அந்த கங்கை நதியை அசுத்தப்படுத்திட்டாங்கன்னா நியாயம். அவன் தெய்வீக வழிபாட தன்னுடைய தெய்வத்தை வழிபடுத்துறதுக்காண்டி கங்கை நதியில ஒரு நோன்பு திறக்கிறதுல வந்து என்ன அநியாயத்தை நீ கண்டுபிட்ட? என்ன அந்த கங்கை நதியை குலைச்சல் செஞ்சு போட்டியா? என்ன அந்த கங்கை நதியை அசுத்தப்படுத்தி போட்டியான்னு இந்த ஒரு தண்டனை நீ கொடுக்குறீங்க. 15 பேரை கைது பண்ணிருக்க. 15 பேரை கைது பண்றதுக்கு என்ன நடந்திருக்கு? அது ஆனா அசுத்தம் இல்லாத ஒரு சுத்தமான நதியாவை நீ வச்சிருக்க. இதை சொன்னா சொல்றேன் பண்ணி சட்டத்தை நீ கொண்டு வருவ. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நடக்காது. இப்ப வரைக்கும் எலெக்ஷன் வர வரைக்கும் நடக்காது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த முட்டாள் மக்களுக்கு வந்து எவனுக்கு போய் ஓட்டு போட்டு இந்த அமைதியா இருக்கிற நாடையும் முஸ்லீமும் கிறிஸ்டினும் இந்துன்னு குரூப் சண்டி ஆக்கி விட்ட போதோ இந்த மக்கள் எனக்கு திருந்த போகுது. கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதன் படைத்தானா, 2 பேரும் இல்லையே, ரொம்ப தொல்லையே. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால்